பிரிவினை சகோதரர்கள் அன்னை மரியாளுக்கு எதிராகவே தான் பேசி வருவார்கள். அப்படி பேசுகிற பொழுது பாருங்கள், இயேசுவே மரியாளை மதிக்கவில்லை என்பதற்கு இன்றைய நற்செய்தியை சில சமயங்களிலே மேற்கோள் காட்டுவார்கள். அதனுடைய முழுமையான விளக்கம் அவர்களுக்கு புரியவில்லை என்ற அர்த்தம், அல்லது அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்ற அர்த்தம். யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த முதல் முழு மனிதர் அன்னை மரியாள். நாமும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த உறவிலே பலப்படுகிறோம். குடும்ப உறவு நமக்கு எளிதாக புரியும். அங்கே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். அதிலிருந்து தான் வளர்வோம். அந்த ஒரு உறவை கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவிலே இயேசு நம் அனுபவமாக்க அழைக்கிறார். தந்தையாகிய கடவுளுடைய பிள்ளை, இயேசுனுடைய சகோதரன் என்று ஆரம்பிக்கின்ற இந்த உறவு ஒரு நாள் முடிவில்லா வாழ்விலே முழுமையடையும். எனவே அந்த உறவிலே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். கடவுளுடைய பிள்ளையாக இருப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.